ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பார்த்தீங்களா. அந்த வாழைப்பூ வெட்டி நான் மோரில் கலந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி 2 வெங்காயம், இது பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ வானிலையில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், நம்ம எந்த ஆயில் யூஸ் பண்ணமோ அதை எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவை நம்ம இதில் ஒரு 80% நம்ம இதில் குக் பண்ணி எடுத்துக்கிடணும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு 80% குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தோசை மாவு எடுத்துருக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா இந்த 80% குக்கான வாழைப்பூ பொரியல் செய்தாலோ அல்லது கூட்டு பண்ணாலோ பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே சமயத்தில் இதில் பச்சையாக போட்டாலும் அது பிள்ளைங்க சவுச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. போட்டிருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதோட பார்த்திங்கன்னா மிளகு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி. இனி இதுக்கு தேவையான அளவு உப்பு. அதோட பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலையும் மல்லி இலையும் இதோட போட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் காய போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக இப்படி உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம மறுபக்கமாக திருப்பி, ஒரு பக்கமாக வெந்துருச்சு, நம்ம மறுபக்கமாக திருப்பி போட்டிருக்கேன். நம்ம வாழைப்பூ பொரியல் செய்தாலோ கூட்டு செய்தாலோ பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. ஆனால் இப்படி நம்ம செய்து கொடுக்கும்போது இதை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேகட்டும் கொஞ்சம். இது ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. நம்ம எந்த அளவு பூ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்கணும், வாழைப்பூ சேர்க்குற அளவுக்கு. அப்போனா தான் அது கரெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை மாவு இல்லாட்டா கூட அரிசி மாவு கூட நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். வேகட்டும். வெந்துருச்சு. நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். வெந்துட்டுனாலே இந்த பபுள்ஸ் வராது. பாருங்கள், இப்படி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். வாழைப்பூ இருந்தால் இதே போல் நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.